கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 17ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 17ஆம் தேதி உங்கள் வீட்டில் யார் யார் திருமண நாளை நினைவு கூறுறாங்க, யார் யார் பிறந்த நாளை நினைவு கூறுகிறார்களோ அவர்களை தேவனின் அன்பு ஊழியங்கள் மனதார வாழ்த்துகிறது, ஆசீர்வதிக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார் என்கிற வார்த்தையின்படியாக இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு முன் சென்று வழிகளை ஆயத்தம் பண்ணுவார். இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நீங்கள் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டு ஒருவேளை அது பெற்றுக்கொண்டதற்கு பிறகு இதுவே போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கலாம். இது உங்களுடைய ஒரு நிறைவை குறிக்கிறது. ஓகே ஆண்டவரே, வேலை இல்லாமல் இருந்தேன், இந்த ஒரு சின்ன வேலையாவது எனக்கு கொடுத்தீங்களா ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே, இதை வச்சு எப்படியாவது லைஃப்பை ரன் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறதுல மனரம்யமாக சந்தோஷமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் கடந்த நாட்களில். ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய உயர்வை ஒரு லெவலுக்கு மேலே அப்படியே நிறுத்துகிறவர் அல்ல. அதான் இந்த வசனம். இப்போ நான் உனக்கு செய்தேன்ல, இதை விட மேலானதை இனி காண்பாய். இப்போ நீ பார்த்ததெல்லாம் ஒன்றும் இல்லை. சில நேரங்களில் ரொம்ப நாளாக ஒரே சம்பளத்தில் ஓட்டிகிட்டு இருப்பீங்க, ரொம்ப நாளாக ஒரே இன்கம் தான், இதுக்கு மேலே வருமானமே வரல, இதை வச்சு எப்படியோ இப்போ தடுமாறி எடுத்து பண்ணுவீங்க. 10ஆம் தேதி வரைக்கும் வச்சு ஓட்டிட்டு 11ஆம் தேதியிலேருந்து கடனை வாங்கி அப்படி இப்படின்னு போட்டு புரட்டிகிட்டு இருக்கிறீங்க. இனி அல்ல, அப்படி இல்லை. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் இனி உங்களுக்கு பல மடங்காக பெருகுகிற நாட்கள். இதிலும் மேலானவைகளை காண்பார். அப்படின்னா இதை விட பெரிய பதவிக்கு போவார், இதை விட நல்லா சம்பாதிப்ப, இதை விட நல்ல எழும்பி பிரகாசிப்ப, இதை விட நல்ல ஆண்டவருக்கு பிரியமாக நீ நடப்ப. எல்லாவற்றிலும் ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். கடந்த நாட்களில் நாளுக்கு நாள் உன் லைஃப், உன்னுடைய வருமானம் எல்லாமே பின்தங்கிட்டே போயிருக்கலாம். யோசிக்கலாம், ஐயோ நாளுக்கு நாள் என் வருமானம் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது, நாளுக்கு நாள் என் ஆரோக்கியம் குறைஞ்சிக்கிட்டே போகுது, நாளுக்கு நாள் என்னுடைய பலன் இறங்கிட்டே இருக்கு, நாளுக்கு நாள் என்னால் எதையுமே ஞாபகத்தில் வச்சுக்கவே முடியலை. இல்லை, இன்னைக்கு பிறகு ஒரு மாற்றம். இதிலும் மேலானவைகளை காண்பாய். அந்நிய கண்கள் அல்ல, உன்னுடைய சொந்த கண்கள் காணும் பெரிய முன்னேற்றத்தை காண்பாய், உயர்ந்த பதவிகளை காண்பாய், நல்ல சொந்த வீட்டை காண்பாய், நல்ல சந்ததி சந்தானத்தை காண்பாய். பிள்ளைகளை கண்ட நீ இனி பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டு இந்த பூமியிலே சமாதானமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வார். இன்றைக்கி என்ன ஒரு நல்ல சாட்சியை பார்த்துடலாமா? சகோதரி ரீனா ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். எனக்கு வேலையில் உயர்வு கிடைத்ததை பொறுத்து கொள்ள முடியாத சிலர் பொறாமையினால் எனக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்தார்கள். அதன் காரணமாக நாளுக்கு நாள் பலவிதமான பாதிப்புகளை உணர்ந்து கொண்டேன். என்னால் சரியாக வேலை செய்ய முடியவில்லை. லேப்டாப் பார்த்தால் கண்கள் மங்கிவிடும், விரல்கள் உணர்வில்லாமல் போய்விடும், தலைமுடி கொட்டிவிடும், குளிப்பதற்கு கஷ்டமாக இருக்கும். இப்படியே 9 மாதங்கள் போய்விட்டது. 10வது மாதம் கோயம்புத்தூர் ஜெப கோபுரத்தில் சேமம் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெப ஊழியரிடம் ஜெபித்து கொண்டேன். அப்பொழுது மிகவும் சத்தத்துடன் அலறி கீழே விழுந்தேன். மீண்டும் ஜெப ஊழியர் ஜெபித்த பொழுது அவளை அலக்களிக்கிற நீ எப்படி வந்தா என்று கேட்டார். அதற்கு பொம்மையின் மூலம் வந்தேன், இவள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் லேப்டாப் பையன் அறையில் இருக்கிறேன் என்று சொன்னது. உடனே சகோதரர் அந்த பொம்மையை எறிவதாக சொல்லி ஜபித்தார். அப்பொழுது அந்தகார சக்தி என்னை விட்டு அலறி அடித்து கொண்டு வெளியேறினது. நான் பயன்படுத்துகிற லேப்டாப் பையன் அறையில் பார்த்தேன். கண்களுக்கு தெரியாத அளவில் கருப்பு நிறத்தில் ஒரு பொம்மை இருந்தது. அதை எடுத்து எரித்து விட்டேன். அதன் பிறகு என்னுடைய கண்கள் தெளிவாக தெரிந்தது, கை விரல்கள் நன்றாக செயல்பட்டது. கர்த்தருடைய பெரிதான மகிமையை கண்ட நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாருங்கள், சில நேரங்களில் என்ன மாதிரியெல்லாம் பிசாசு பாருங்கள், அவங்க பயன்படுத்துகிற லேப்டாப்பில் கை வச்சா கை வழங்காமல் போயிடுது, கம்ப்யூட்டருக்கு முன்னால் உட்காந்தா கண்ணு தெரிய மாட்டேங்குது, பிசாசுடைய கிரியை. ஆனால் தேவ சமூகத்திலே அவர்கள் வரும்பொழுது கர்த்தர் அந்த கிரியைகளை அழித்து அவளுக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கும் அப்படியே செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, மக்கள் இதிலும் மேலானதை காண்பாய் என்று சொன்னேன். என் பிள்ளைகள் கண்ட இந்த ஆசீர்வாதம் அல்ல, இதை விட பெரிய ஆசீர்வாதம், பெரிய முன்னேற்றம், பெரிய விடுதலை, பெரிய விரிவாக்கம், பெரிய நன்மைகள், பெரிய ஆசீர்வாதங்களை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ணும். நாளுக்கு நாள் ஆசீர்வாதங்கள் குறுகி கொண்டிருக்கிற நிலைமையில்
இனி நாளுக்கு நாள் நல்ல விரிவாக்கத்தின் ஆசீர்வாதங்களை, ரகபோத்தின் ஆசீர்வாதங்களை கொடுத்து பிள்ளைகளை கனம் பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை, உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.